நான் அது பதில் சொல்ல முடியாது. டாய்லெட் போனாரு, பாத்ரூம் போனாரு, இதெல்லாம் ஒரு செய்தியா? இது அப்படியே திமுக ஆட்சி தொடருது. ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். ஒரு மாத காலம் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஏமாத்துற அதிகாரி ஏமாத்திட்டே இருக்கான். சாராயம் வித்துட்டே இருக்கு. சாப்பிட்டாரு, சேர மாத்திட்டாரு, அந்த நட்டு போயிருச்சு. யாரி துப்ப மாட்டானா தமிழ்நாட்டுல? 5 வருஷம் எனக்கு டைம் கொடுக்குமா? வருஷம் கடைசியில 4 நாள் இருக்கும்போது மட்டும் மாறிடுவேன். எங்கேயோ தெருவுல சுத்திட்டு இருந்தவரை கொண்டு நாற்காலியில் உட்கார வச்சா என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. சுகதீப் சிங் பேடின்னு துறை செயலாளர் மெடிக்கல் காலேஜே கட்டிட்டு இருக்காரு. அந்த பேரே சொல்றேன். காலேஜ் எங்க இருக்குன்னு வேணா சொல்லட்டுமா? இவர் எங்க போயிட்டு இருந்தார்? வாடகைல போயிட்டு இருந்தார். அப்பா என்ன ராயல் ஃபேமிலியா? அவங்க அம்மா எங்க இருந்து வந்தாங்க? ஜெயலலிதா ஆட்சி 1 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 22 கோடி ரூபாய் ஊழல் பண்ணி கடைசியில் அந்த மாதிரி செத்தே போச்சு. வீரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அரசியல் பத்தி நிறைய விஷயங்களை சோஷியல் மீடியாவில் ரொம்ப சூப்பரா ஷேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருவர் தான் நம்ம பாண்டியன் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ யூஸ்வலா இப்ப இருக்கிற சிஎம் பொறுத்த வரைக்கும் அவர் தும்புனா ஒரு நியூஸ், நடந்தா ஒரு நியூஸ், சேர்ல துண்டு இருந்தா ஒரு நியூஸ், இல்லைன்னா ஒரு நியூஸ்ன்னு இருக்கு. இன்னைக்கு வழக்கமா இருக்க சேரே இல்லாம சேரே மாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து ஒரு சினிமா பிஆர்ஓ அல்ல. சினிமா பிஆர்ஓ தான். அவனுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் டாய்லெட் போனாரு, பாத்ரூம் போனாரு, இதெல்லாம் ஒரு செய்தியா? இப்போ அவருக்கு ஓட்டு போட்டவர்கள் அத்தனை பேரும் இது அப்படியே திமுக ஆட்சி தொடருது, ஏண்டா ஓட்டு போடணும்னு நினைக்கிறான். இதை யாராவது கேள்வி கேட்குறானா? அறிவே இல்லை. குறைந்தபட்ச அறிவு கூட இல்லை. 1 மாத காலம் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. திமுக திருடுற அதே அதிகாரி திருடிட்டே இருக்கான். ஏமாத்துற அதிகாரி ஏமாத்திட்டே இருக்கான். சாராயம் வித்துட்டே இருக்கு. 783 கடை முதல்ல கையெழுத்து போட்ட சொன்னார். அடுத்த இடத்துல 783 கடை ஓட ஆரம்பிச்சிருச்சு. கோயிலுக்கு பக்கத்தால இருக்கக்கூடாது, பின்னாடி வீதியில் இருக்கலாம்ல, அப்படி ஓடிட்டே இருக்கு. நான் 1 மாசமா சொல்றேன். திமுகவுடைய மாவட்ட செயலாளர் சிபி சிற்றரசனுடைய கடை எங்க பாரதிராஜ் ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி 1 மாசமா ஓடிட்டே இருக்கு. கடை நம்பர்லாம் கூட சொன்னேன், 781. எப்படி திமுக மாவட்ட செயலாளருடைய பிராந்தி கடை டாஸ்மார்க்கு அந்த இடத்துல எப்படி ஓடிட்டே இருக்கு? அப்போ எது நடக்குதுன்னே தெரியல. இப்போ என்ன, விஜய் சாப்பிட்டாரு, தூங்கினாரு, சேர மாத்திட்டாரு, கீழே அந்த நட்டு போயிருச்சு, இதமா செய்தி. காரி துப்ப மாட்டானா தமிழ்நாட்டில்? இப்போ அரசியல் மக்கள் பூரா செத்துட்டு இருக்கான், சுண்ணாம்பா இருக்கான். பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிருச்சு. பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு சாராயாவாரி, ஆள்கால் விற்கிறவன் எல்லாம் பள்ளிக்கூடம் நடத்துகிறான். பள்ளிக்கூடம் உலகத்திலேயே காஸ்ட்லியான இடம் தமிழ்நாடு தான். மருத்துவமனை போனோம்னா 1 லட்ச ரூபா வேணும். உலகத்தில் 2 தான் இலவசமாக உலகம் பூரா கிடைக்கும், கல்வியும் மருத்துவமும். இங்கே 2மே திமுக அதிமுகவை சேர்ந்த அத்தனை அக்டிஸ்டும் நடத்துகிறான். இதை விஜய் ஒளிப்பார் இருந்தால் ஓட்டு போட்டான். இப்போ சேருக்கு நட்டு போட்டிருக்காங்க, போல்ட்டை கழட்டிட்டாங்க, இதாம்மா செய்தி. அப்போ இங்கே இப்போ நான் மாம்பழத்தில் சில நண்பர்களை பார்த்தேன். ரெகுலராக போகிற ஒரு தேநீர் கடையில் அத்தனை பேர் விஜய்க்கு ஓட்டு போட்ட சீனியர் சிட்டிசன்கள் 10 பேரை பார்த்தேன். ஏண்டா ஓட்டு போட்டோம்? அதே திமுக ஆட்சியில் நடந்தது அப்படியே நடந்துட்டு இருக்கே, ஒரு மாற்றம் இல்லையேன்னு வேதனைப்படுறேன். ஆனா நிறைய பேர் இந்த மாதிரி நம்ம கேட்கும்போது 1 மாசத்துல எப்படி சேஞ்சஸ் தருவாரு, ஒரு 6 மாசம் அவரே டைம் கேட்டிருக்காருல்ல அப்படின்லாம் ஒரு சிலர் கேட்குறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதான் 6 மாசம் 5 வருஷம் கழிச்சு 5 வருஷம் எனக்கு டைம் கொடுக்குமா? 5 வருஷம் கடைசியில் 4 நாள் இருக்கும்போது மட்டும் மாறிடுவேன். இதாவது பதில். இராணுவம் என்ன பண்ணுவான்? இராணுவ நடவடிக்கைங்கிறான். நொடி பொழுதில் என்ன பண்ணுவான்? எதிரி உள்ள வந்தா நொடி பொழுதுல ரிமூவ் பண்ணி கொடுத்துருவான். நொடி பொழுதில். அதுதான் ஆட்சியை தவிர போலீஸ் இருக்கா? 80,000 1 லட்சம் போலீஸ் இருக்கு அவர்கிட்ட. எவ்வளவு? 1 லட்சம் போலீஸ் இருக்கு. 380 ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, 380 ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. பத்தாதா? இதெல்லாம் எங்கேயோ தெருவில் சுத்திட்டு இருந்தவரை கொண்டு நாற்காலியில் உட்கார வச்சா என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. அவருக்கு அரசியல் 25 வருஷம் டான்ஸ் ஆடுவார், கதை கேட்பார், படம் பண்ணுவார், ஒரே குத்துல 4 பேரை தள்ளி விழுவார். இதுதான் தெரியுமே தவிர இந்த திமுக அதிமுக அலிபாபாவும் 40 திருடர்களை ஒழிப்பதற்காக மக்கள் பூரா திரண்டு இவருக்கு போட்டான். அதே அலிபாபா 40 திருடர்களுக்கு திருடி கொடுத்த
அதே அதிகாரிகள் தான் இப்போ இவர்கிட்ட யார்கிட்ட கொடுக்கறது வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டு இப்போ ஓடிட்டு. சுகதீப் சிங் பேடின்னு ஒரு அரசு துறை செயலாளர் பஞ்சாப்ல மெடிக்கல் காலேஜ் கட்டிட்டு இருக்கார். மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்கு எவ்வளோ வேணும்? மெடிக்கல் சீட்டு வாங்குறதுக்கே 1 கோடி ரூபாய், லட்சம் இல்ல கோடி. லட்சம்ல எங்க இருக்கு கோடி? 5 வருஷத்துக்கு 1.5 கோடி வேணும். அப்போ மெடிக்கல் காலேஜே கட்டிட்டு இருக்காரு. அந்த பேரே சொல்றேன். காலேஜ் எங்க இருக்குன்னு வேணா சொல்லட்டுமா? எங்க இருக்கு, யார் பேர்ல இருக்குன்னு. அப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியதான் விஜயுடைய வேலையை தவிர, இப்போ இப்படியே நிலைமை போச்சுன்னா விஜயுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் திமுக கொஞ்சம் பேர் பர்ச்சேஸ் பண்ணிடுவான், அதிமுக கொஞ்சம் பேர் பர்ச்சேஸ் பண்ணிடுவான். அவருக்கு என்ன நடக்குன்னு ஒரு முதலமைச்சருக்கு எதுக்கு 200 போலீஸ் எதுக்கு? கான்வாய் எதுக்குன்னு கேட்குறேன். 200 கான்வாய் தேவையா? Z+ தேவையா? என்னங்கெல்லாம் தீவிரவாதியாக நிறைஞ்சிருக்கான், பயங்கரவாதியாக நிறைஞ்சிருக்கான். இதெல்லாம் ஆப்கானிஸ்தானா? கேரளா தானே சிஎம். ஒரே ஒரு இன்னோவா காரில் முன்னாடி ஒரு ஜீப் போகுது, ஒரு சிஎம் போகிறார். ஜெயலலிதா வந்த பிறகு, கருணாநிதி வந்த பிறகு, ஸ்டாலின் வந்த பிறகு, எல்லா அந்த சினிமாக்காரன் வந்த பிறகு சினிமா ஷூட்டிங் நடக்கிறத போல மக்கள் வரி பணம் Z+ கான்வாய் தேவையா? ஜாமர், குண்டு துளைக்காத 3 கார். இவர் எங்கே போயிட்டு இருந்தார்? வாடகையில் போயிட்டு இருந்தார். அவங்க அப்பா என்ன ராயல் ஃபேமிலியா? அவங்க அம்மா எங்கேருந்து வந்தாங்க? இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? காமராஜர் ஆட்சின்னா என்ன? காமராஜர் ஆட்சி, கருணாநிதி ஆட்சி சொல்ல மாட்டான், அது ஊழல் ஃப்ராட் ஆட்சி. ஜெயலலிதா ஆட்சி 1 ரூபா சம்பளம் வாங்கிட்டு 62 கோடி ரூபா ஊழல் பண்ணி கடைசியில் அந்த மாதிரி செத்தே போச்சு. எங்கே செத்தா, ஏன் செத்தா, எப்படி செத்தா, அப்போலோ ரெட்டிக்கும் சசிகலாவுக்கு தான் தெரியும். அப்போ ஒரு சினிமாத்தனமே இதான் இப்போ ஆட்சி நடந்தது. அண்ணாதுரை வந்த காலத்துலேருந்து 67லேருந்து எல்லாம் சினிமா தான். அண்ணாதுரை சொல்லுவார், தம்பி உன் தங்க முகத்தை காமி. யார் மூச்சிய? எம்ஜிஆர் மூஞ்சிய. அன்னைக்கு ஆரம்பித்தது 67. 2027லையும் இந்த சினிமா மூஞ்சி தான். இதுதான் உங்களுக்கு தகுதியா? அப்போ காமராஜர் உங்களுக்கு தெரியாது, கக்கனை தெரியாது, ஜீவாவை தெரியாது, இந்த தியாகமே தெரியாது. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு சினிமாவில் குத்தாட்டம், இவன் அவனோட டான்ஸ் ஆடுவா, அவள் இவனோட டான்ஸ் ஆடுவா, இவன் அவனோட போவா, இவனோட போவா, ராத்திரியானா குடி கூத்து கும்மாவில் ஈஸியாக ரோட்டில். இதுதானே இவங்க வாழ்க்கை, சினிமாக்கார வாழ்க்கை. வேறு இதில் ஏதாவது உண்மை 1% இருக்கா? ஒருவனுக்கு ஒரு மனைவி சாக வரைக்கும் ஒரு சினிமா நடிகனை காமிங்க. அயோக்கியத்தனை, அசிங்கம், கேவலம், குப்பை, கூலம், இதுதான் சினிமாக்காரருடைய வாழ்க்கை. ஒரு நல்ல பயில காமிங்க சினிமாக்குள்ள. அப்போ முதலமைச்சர் அங்கிருந்து தான் கண்டுபிடிக்கிறான். பொண்டாட்டி வேட்டி விட்டுட்டு வேற எங்கேயோ யார் கூட இருக்கான்னு இதுதான் தகுதியா? யாரோட எல்லா சினிமாக்காரன் அப்படி தான் இருப்பான். ₹1 ஒழுக்கம்னா 1 கிலோ என்னோட கேட்குறவன் தான் சினிமாக்காரன். இவர்கள் அந்த ஆட்சியை கொடுத்தா இந்த நாடு விளங்குமா? திமுகவுக்கு திருடி கொடுத்த அதே அதிகாரிகளை இன்னைக்கு வரைக்கும் உங்களால் மாற்ற முடியலையே. ஸ்டாலின் வீட்டில் போய் காலில் விழுகிறீங்களே, நான் திருட போகிறேன், நீ திருடுனதை நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன், நான் திருடுவதை நீ காமிச்சு கொடுத்துறாரு. இன்னைக்கு ஒரு செய்தியால் வருதா? திமுக ஸ்டாலினா உதயநிதியா இங்கே இவ்வளோ லஞ்சம் வாங்கிட்ட, மக்கள் காசு கொள்ளையடிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு செய்தி வருதா? ஏன் வந்தா திருப்பி பதில், நீ அடிச்ச கொள்ளை எவ்வளவு, நீ அடிச்ச கொள்ளை எவ்வளவு? அப்போ இதுக்கா மக்கள் ஓட்டு போட்டான்? இதுக்கா ஆட்சி மாற்றம்? இதா காட்சி மாற்றம்? அவர் சேரை மாற்றிட்டாரு, அந்த நட்டை கழட்டிட்டாரு, போல்டை டைட் பண்ணி, இதாமா செய்தி. மக்கள் எதிர்பார்க்குறான் இலவச கல்வி கிடைக்கணும்யா, இலவச மருத்துவம் கிடைக்கணுங்கிறான். ரைட்டு, தண்ணியாவது கிடைக்கா? குடிக்கிற தண்ணி கிடைக்குமா? இந்த சென்னையில் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குதா? குடிமா உலகம் பூரா பைப்பில் அப்படியே முடிச்சு தண்ணி குடிக்கிறான். இங்கே கேன் வாட்டர் இல்லாமல் தண்ணியே இல்லை. அப்போது குறைந்தபட்சம் இந்த சென்னைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 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 அரை TMC இருந்தால் போதும். குடி தண்ணீர் கொடுக்க முடிஞ்சுதா? அடிப்படை விஷயமே இல்லை. கார்பரேஷன் வாட்டர் குடிக்க முடியுமா? அப்படியே கிட்னி போயிடும். என்ன வருது அதில்? குளோரினாக வருது, புழு பூச்சி. செம்பரம்பாக்கம் ஏரியில் போய் மாடு கழுவுறான், மாடு குளிப்பாடுறான். போய் பார்க்குறீங்களா? குடிநீர், சென்னையுடைய குடிநீர். இதை பற்றி விஜய்க்கு தெரியுமா? இல்லை ஆதவர்ஜுனாக்கு தெரியுமா? இல்லை ஸ்டாலினுக்கு தெரியுமா? உதயநிதிக்கு தெரியுமா? செம்பரம்பாக்கத்தில் மாடு கழுவா குடிக்க வைக்கிறான். மாடு மட்டும் குடிக்க வைக்கல, அவன் இயற்கை உபாதைகளை கழிப்பதும் செம்பரம்பாக்கம் ஏரியில் தான். போய் பாருங்க. அப்போ
இந்த மக்களுக்கு சுத்தமான குடிநீர் கொடுக்க முடியாத அரசு. மேகதாத்துல அணை கட்டுறான், ஏதாவது பேச முடிஞ்சுதா? இந்த பாண்டே வீணா போன பாண்டே சொல்கிறேன், ஏதாவது தலையிட்டுறாத. திமுக பெயிலியர், அண்ணா நீயும் போய் மாட்டிக்குவேன். ஏண்டா எத்தனை கோடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இந்த பாண்டே ஆலோசனை சொல்கிறான், தலையிட்டுறாத திமுக. அப்போ இவனெல்லாம் இவனெல்லாம் புரோக்கன், ஊடக புரோக்கன், தரக. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நீர் உரிமையை திமுக ஏமாத்திருச்சு, அண்ணா திமுக ஏமாத்தி. ஜெயலலிதா தான் வழக்கு போட்டவள், திமுக ஏமாத்திருச்சு. காவிரி காஞ்சி போனதுக்கு காரணமே திமுக தான். இப்போ பாண்டே சொல்றார் விஜய்க்கு யோசனை, தலையிட்டுறாத, போயிடாத அது பக்கம். அட பாவி, சினிமா ஷூட்டிங்காக நடக்குது. தமிழருடைய வாழ்வாதார வான் பொய்தாலும் காவிரி பொய்யாத தஞ்சை 3 போக விளையும். என்னாச்சு? காஞ்சி கருவாடை போய் விவசாயி போகிற தற்கொலை பண்ணி சாகர நடக்குதா இல்லையா? அப்போ இதெல்லாம் எதையாவது ஒரு மீட்டிங் நடந்திருக்கா? ஏதாவது ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கா? இல்லை. 5 வருஷம் அப்படியே ஓட்டிக்கலாம். நடக்காது. திமுக அண்ணா திமுக என்ன வேணா பண்ண போகிறான். இதில் பிஜேபி சேர்ந்துருக்கான். பிஜேபி அண்ணா திமுக திமுக 3 பேரும் இணைந்திருக்கிறார்கள். நீ எங்கே புட்டி வாங்குறியோ அங்கே உன் கதை முடிஞ்சிடும். இப்போ ஆர்எஸ்எஸ் டெய்ஸி ஹெராயின் கடத்தினா வழக்கு போட்டிருக்கான் பார்த்தியா? லீமாரோஸுடைய சகோதரன் பிரிட்டோ எல்லாம் கஞ்சா கடத்துறானுங்க, சாராயம் கடத்துறானுங்க, அபின் கடத்துறானுங்கன்னு அவன் நோட்டீஸில் வச்சு திரிகிறான். ஆர்எஸ்எஸ் சங்கி பங்கி பட்டை அடித்தவன் நாமம் போட்டவன் அவ்வளோ பேரை கடத்தில் இறக்கி விட்டுருச்சு சோசியல் மீடியாவில். அவ்வளோ பேரும் பேப்பர் வச்சுட்டு திரிகிறான். எவ்வளவு ஆபத்தான போக்கு நடந்துட்டுருக்கு. இதில் மக்கள் தான் உங்களை காப்பாற்றுவான். விஜய் யாரை பற்றி இல்லை, கான்வாயில் வர்றாரு. 200 பாதுகாப்பு வாகனம் தேவையா ஒரு முதலமைச்சர்? காமராஜர் இப்படியா வந்தார், கக்கை இப்படி. கேரளா போய் பாருங்க, சதீஷன் சிஎம்ஏ ஒரே இன்னோவாவில் வரான், ஒரே இன்னோவாவில். அவரும் முதலமைச்சர் தானே, எதிர்கட்சி தலைவர் இருந்து முதலமைச்சரானவர். கேரளாவுடைய முதலமைச்சராக பாருங்க ஒரு கான்வாயை, ஒரே ஒரு கார். முன்னாடி ஏட்டையா ஒருத்தர் போயிட்டு இருக்காரு ஜீப்பில், புலிரோ ஜீப் ஒன்று போகுது. அவர் முதலமைச்சரா இவர் முதலமைச்சரா? ஜெயலலிதா மேக்கப் போடும்போதே மவுண்ட் ரோட்டில் கான்வாயை நிறுத்திடுவான், மக்கள் போக்குவரத்தை நிறுத்திடுவான். இதே கூத்து தான் நடக்குது இந்த களிசடை சினிமா கும்பல்னால. அப்போ இதை கேட்டால் அப்படி ஜெயிலில் போடுவீங்களா? மாரிதாஸ் ஆர்எஸ்எஸ்காரன், ஆர்எஸ்எஸ் ஏகி விட்டானுங்க, ஆர்எஸ்எஸ்ஸை ஏகி விட்டான், திமுக ஏகி விட்டாச்சு, அண்ணா திமுக ஏகி விட்டாச்சு. அத்தனை பேர் இப்போ களத்தில் இருக்கான். எத்தனை பேர் போய் ஜெயிலில் போடுவீங்க? ஜெயிலில் போனால் அல்ல உள்ள பிரியாணி சரக்கு கோட்டை அடிச்சுட்டு பெயிலில் வெளியே வந்துடுவான். நீங்கள் ஜெயிலில் போட்டெல்லாம் இந்த நாட்டை ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே சார், இன்னைக்கு நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூவில் திருப்பி நம்ம மீட் பண்ணலாம். நன்றி. நன்றி, வணக்கம்.